ஹாய் குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டியூஸ்டே. நான் வந்து இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, பம்கின் சீட்ஸ், சாம்பார் வெங்காயம், வேர்க்கடலாம் போட்டு அரைச்சி ஸ்டஃப் பண்ணி அதில் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு, கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி லன்ச் வந்து குழம்பு, கீரை ஏற்கனவே நேற்று கிள்ளி வச்சிட்டேன். அதை நல்லா சாப் பண்ணிவிட்டு கீரை பொரியல் பண்ணிட்டு போகிறேன். இது வந்து நேற்றுக்கு நான் ரெட் ரைஸ் ஊற வச்சு மாவு அரைச்சேன். மண்டே நேற்றுக்கு அது நல்லா புளிச்சிருச்சு. இதை வந்து இதில் வந்து கொஞ்சம் பீட்ரூட் அரைச்சி ஊற்றி இட்லி இல்லாட்டி வந்து தோசை ஊற்றிக்கலாம். டைமை பொறுத்து நான் இது பண்ணுவேன். இதுக்கு தொட்டுக்க வந்து வேர்க்கடலை சட்னி. அதனால் இப்போ ஸ்டவ் காலியாக இருக்குது ரெண்டுமே. ஒரு சைடு வந்து நான் வேர்க்கடலைக்கு வறுக்க போகிறேன், இன்னொரு சைடு வந்து ரைஸ் வச்சுட்டு போகிறேன். புளி வந்து ஒரு சின்னோட பீஸ் ஊற வைக்கிறேன். ஏன்னா வந்து நான் புளி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். இந்த குழம்புல வந்து அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் நார்மல் கிரேவி மாதிரி இருக்கும். சன்னா கிரேவிலாம் எப்படி சாப்பிடுவோம் அந்த மாதிரி. நான் தக்காளி அதிகமாக அரைச்சும் சேர்த்துருக்கேன், ஆனால் அந்த லெவலுக்கு புளி சேர்க்குற டேஸ்ட் வராது. அதனால் கொஞ்சோட புளி உரைச்சிருக்கேன். இது போடுறதுக்கு போடாமே இருக்கலாம்னு நினைக்கலாம், பட் இது கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும், அதனால போடும். ஸோ வெங்காயத்தை இப்போ வெங்காயம் தக்காளியெல்லாம் ஒரே ஒரு சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். வெங்காயம் வந்து இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் குழம்புல போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சாம்பார் வெங்காயம் வந்து கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதுதான் அந்த கடையில் கூட இந்த ஸ்விக்கி நீங்கள் ஏதாச்சும் சாம்பார் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா சாம்பார் மேட் வித் ஸ்மால் ஆனியன் வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை வந்து நான் வந்து இப்போது நல்லா வந்து அரைச்சிடுவேன். நிறைய அரைச்சி சேர்ப்பேன், கொஞ்சோண்டு வந்து வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். எதுக்கு இந்த கீரை க்ளீன் பண்ணி வச்சேன், இதை வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக பிடிச்சிடுவேன். ஃபுல் வேர்க்கடலை வந்துட்டு இந்த பாதி தீஞ்சிச்சு. பீட்ரூட் வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி வைப்பேன். இந்த மாதிரி வந்து அரைச்சி சேர்த்தோம்னா சீக்கிரமாகவும் காலி ஆகிடும். டெய்லியும் பீட்ரூட் பொரியல் பண்ண முடியாது. போட்டுக்கிறேன் சாம்பார் வெங்காயம், பம்கின் சீட்ஸ். இந்த பம்கின் சீட்ஸ் தான் கிரேவிக்கு நல்லா திக்னஸும் பிடிக்கும், அதே மாதிரி ரிச்னஸாக இருக்கும். கொஞ்சோண்டு வந்து குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நான் வந்து கத்திரிக்காய் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஸ்டஃப் பண்ணி வச்சுட்டேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வந்து இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் வந்து வதக்கி எடுத்து வச்சிடணும். இதுக்கப்புறமா தாளித்து குழம்பு தாளித்து நம்ம கத்திரிக்காயெலாம் போட்டு குக் பண்ண வேண்டியது தான். நான் எண்ணெய் கடாயில் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, வெந்தயம்லாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயம், பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் இதை கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு தூள், கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இதுக்கப்புறம் அரைச்சி வச்ச பேஸ்ட் கொஞ்சோண்டு இருக்குது. நான் எல்லாத்தையும் மிக்சிலேருந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சேர்த்துட்டேன். அதே மாதிரி கொஞ்சோண்டு புளி, அதுக்கப்புறம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு கல்லுப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். இது குக்காக போதே சைடில் நான் வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நான் இந்த ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் சேர்த்துட்டு மூடி போட்டு கொதிக்க வச்சுட்டேன். ஸோ இந்த டைமில் வேர்க்கடலை சட்னிலாம் ரெடி பண்ணி அதையும் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதுக்கு வந்து காரத்துக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா குழம்பு தூள்லாம் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நான் குழம்பு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வேர்க்கடலை சட்னி எல்லாம் ரெடி. ஸோ கீரை மட்டும் தான் பொரியல் பண்ணோம். கீரை பொரியல் பண்ணிவிட்டு நான் வந்து குழந்தைக்கு தோசையும் வேர்க்கடலை சட்னியும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன். லஞ்சுக்கு வந்து கீரை, எண்ணெய் கத்திரிக்காய், மோஸ்ட்டாக அவள் எல்லா காய்கறியும் சாப்பிடுவாள், எதுவுமே வேண்டான்னு சொல்ல மாட்டான். ஸோ அவளுக்கு நான் எதுவுமே ஸ்பெஷலாக கட்டணும்னு அவசியமே கிடையாது. ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் லஞ்ச் பேக்கு எல்லாமே வாஷ் பண்ணி கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தேன். அதனால் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணேன். நான் வந்து ஓம்பொடி தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து கடலை மாவு வந்து கரெக்டாக 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். 6 கிராம்ஸ் சால்ட் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சால்ட் கம்மியாக வேணும்னா 5 கிராம்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்து பெருங்காயம், அதுக்கப்புறமா அரிசி மாவு, கொஞ்சோண்டு வந்து காஷ்மீரி சில்லி தூள், இது வந்து மஞ்சள். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பசினோம். ஏன்னா கடலை மாவு வந்து சப்பாத்தி மாவு மாதிரி இல்லை, எல்லாமே டக்குன்னு கம்பைன் ஆகிடும். இந்த மாதிரி கம்பைன் ஆகிட்டோன்னே முறுக்கு நம்ம போடுவோம்ல, அதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு மாவு போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணோன்னா ஓம்பொடி ரெடி. உங்களுக்கு ரொம்ப மாவு தண்ணி ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு மாவை உள்ளே போட்டு இது பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். ஸோ இன்றைக்கி நைட் டின்னர் வந்து இந்த காரக்குழம்பு இருக்குது. நைட் டின்னர் வந்து இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பு இருக்குது. ஸோ தோசை மட்டும் ஊற்றிப்பேன்.
ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதே மாதிரி முட்டை இருக்குது. நைட் டின்னர் தோசை, அதுக்கப்புறமா கத்திரிக்காய் குழம்பு, முட்டை. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததால இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கேன். வரேன் சரி ஃப்ரெஷ் பண்ண தான் நல்லா இருக்கும்.